पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति शांति शांति। नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नमस्कार। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 8வது சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம் நேற்று. அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷர பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கேள்விகள் ஆரம்பிக்கும் போதே கேள்விகள் 8 கேள்வி 2 ஸ்லோகங்களில் கேட்கப்பட்டிருக்கு. 8 பிரஷ்னங்கள் கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்குறான், இந்த ஸ்லோகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது சாப்டரில் கடைசி 2 ஸ்லோகங்களில் தான் இந்த அத்தியாயத்துக்கான பீஜம் இருக்கு. 7வது அத்தியாயத்தை கடைசி 2 ஸ்லோகங்களை கேட்டதுக்கு பிறகு அர்ஜுனன் மனசுல கேள்வி உண்டாகுது. அர்ஜுனன் கேட்குறான், கிம் கர்ம கிம் தத் பிரம்ம. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தில் கிம் தத் பிரம்ம, பிரம்மம் என்றால் என்ன? கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம் என்று எதை சொல்கின்றோம்? 3வது கிம் கர்ம, 3வது கேள்வி கர்மம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் அதிபூத்தம் ச கிம், 4வது கேள்வி அதிபூத்தம்னா என்ன? 5வது கேள்வி அதிதெய்வதம் கிம் உச்சதே, 5வது கேள்வி அதிதெய்வதம்னா என்ன? அப்போ அந்த முதல் ஸ்லோகத்தில் பிரம்மம்னா என்னன்னு கேட்டாச்சு, கர்மம்னா என்னன்னு கேட்டாச்சு, அப்புறம் அத்தியாத்மம் அதிபௌத்திகம், அதுக்கப்புறம் அதிபூத்தம் அதிதெய்வம் 3 கேட்டாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேள்வி இதில் கேட்டது முதல் ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகத்தில் ஒரு 3 கொஸ்டின் கேட்கப்படுது. அதியஜ்ஞ அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோன் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்கணும். அதியஜ்ஞ கஹ, அதியஜ்ஞம் என்றால் யார்? அது அப்புறம் கதம் தேகே அஸ்மின் மதுசூதன, அந்த அதியஜ்ஞம் இந்த தேகத்துல எப்படி இருக்கு? இது பார்த்தீங்கன்னா 7வது கேள்வி. 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்கப்படுது, பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிகி, மனதை நன்கு அடக்கியவர்களால் மரண காலத்துல ஏ பகவானே நீ உன்னைய பார்த்தீங்கன்னா எப்படி நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞேயோசி, நீ எவ்விதமாக நினைப்பவனாக இருக்கின்றாய், உன்னை எப்படி நினைக்கிறது அப்படின்னு 8வது கேள்வி. இந்த 8 கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டரா என்ன பண்றார், ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றதுக்காக 3வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. நேற்று முடிவில் பார்த்துருக்கோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரஹ பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சஞ்ஞிதः. ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சஞ்ஞிதः. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் கேள்வி என்னது? கிம் தத் பிரம்ம அப்படின்னு கேள்வி, முதல் கேள்வி. அந்த பிரம்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றார், அக்ஷரம் பரமம் பிரம்ம. இதான் ஆன்சர் முதல் கேள்வி. பரமம் பிரம்ம அக்ஷரம், அக்ஷரம் என்பதுதான் பார்த்தீங்கன்னா பரபிரம்மம் அப்படின்னு சொல்லியாச்சு. அக்ஷரம் எப்போ ஞாபகத்துக்கு வந்தாலும் அக்ஷரம்ன்றது பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கு, பரமம் பிரம்மம். அக்ஷரம் என்பது பரமம் பிரம்மம். பரபிரம்மத்துக்கு இன்னொரு பேர் அக்ஷரம் ஒன்று சொல்லியாச்சு. 2வது பார்த்தீங்கன்னா ஸ்வபாவோ அத்தியாத்ம முச்சியத்தை. 2வது கேள்வி என்னது? அத்தியாத்மம்னா என்ன அப்படின்னு 2வது கேள்வி.
அத்தியாத்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட சுபாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்மம். பிரம்மத்தோட சுபாவம் என்னது அப்படின்னா, ஒவ்வொரு தேகத்திலையும், அத்தியாத்மம்ன்றதுக்கு அர்த்தம் தேகத்துல இருக்கிறது. தேகத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் அத்தியாத்மம்னு பேர். இந்த பிரம்மம் வந்து பிரம்மத்தோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேகத்துல எல்லா தேகத்திலையும் வந்து நானா இருக்கிறது தான் அதோட சுபாவம். அப்ப பிரம்மத்தோட சுபாவம் சர்வ ஜீவராசிகள்லையும் ஆத்மாவாக இருப்பதுதான், இது சுபாவம். அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கர்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு. கர்மம்னா என்ன அப்படின்னா, பூத பாவோத்பவகரஹ. பூத்த பாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத்த பாவம்ன்றதுக்கு அர்த்தம், பாவம்ன்றதுக்கு அர்த்தம் இருப்புன்னு அர்த்தம், பூத்தம்னா உண்டானதுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாயி இருக்கோ, உற்பத்தியாயி இருக்குன்னு நம்ம சொல்றோமோ, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. அந்த இருக்குன்னு சொல்றதெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை உற்பத்தி பண்ணக்கூடியது எதுவோ, பூத்த பாவம்னா இருப்பு பொருள், அந்த இருக்கிறது எல்லாத்தையும் எது உண்டு செய்கின்றதோ, உற்பத்தி பண்ணுதோ, அதுக்கு பேரு பூத்த பாவ பவகரகன்னு பேரு. அது எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசர்கா அப்படின்னு சொல்லக்கூடியது, கர்மம் யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யஜ்ஞம் சொல்லக்கூடிய கர்மத்திலிருந்து தான் இந்த உலகம் எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு. அப்ப யஜ்ஞம் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் என்ற பெயரால் சொல்லப்படுவது யஜ்ஞம். சொல்ல போறோம் யஜ்ஞமா சுவாமி அப்படின்னா கர்மம், கர்மம்னா யஜ்ஞம். 3 கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இங்க வந்து பண்ணியாச்சு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துருங்க. முதல் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆரம்பிச்சார். அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? முதல் கொஸ்டினுக்கு மீனிங் சொல்ற. அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? ந க்ஷரதி இது பரமாத்மா. அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா வந்து என்ன மீனிங்னா, ந க்ஷரதி அப்படின்னா நாசம் இல்லாதது, நாசம் அடையாதது. க்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசம் அடைவது. ந க்ஷரம் அக்ஷரம். நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா அக்ஷரம் ஆயிடும், நாசம் இல்லாதது, நாசம் அடையாதது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா. பரமாத்மாக்கு பேரு தான் அக்ஷரம் அப்படின்னு பேரு. அந்த பரமாத்மான என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த டோட்டல் கான்சியஸ்னஸ், காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பேரு. அந்த டோட்டல் கான்சியஸ்னஸ் இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சது. அந்த அக்ஷரம்னு சொல்லக்கூடிய பரமாத்மா பிரம்ம தத்துவம், அதனுடைய ஆக்ஞையினால தான் என்ன ஆகுது? மந்திரம் சொல்லுது, தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி. ஹே கார்கி, இந்த அக்ஷர பிரம்மம்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவினுடைய ஆணையினாலேயே, ஆணைனா என்ன அர்த்தம் சுவாமி? கமாண்டிங். ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்றார், அவரோட சேவகர்கள் எல்லாம் காரியம் பண்றாங்க. ஒரு குரு ஆக்ஞா பண்றார், சிஷ்யர்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சூப்பர்வைசர் ஆர்டர் பண்றாரு, வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இது மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஞா பண்றாரா அப்படின்னு வந்து கேனோபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி ஒரு பெரிய சர்ச்சா இருக்கு. கேனோபனிஷத்து ரொம்ப கோர், அது படிக்கணும் கண்டிப்பா. அதுல வந்து கேள்வி வருது, அவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்துகிட்டு எப்படி கமாண்டிங் பண்றார் அப்படின்னு கேட்டா, எப்படியும் கமாண்டிங் இல்லை, சந்நிதி மாத்திரம் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். சக்கோர பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி இருக்கு. இந்த சக்கோர பக்ஷின்ற பக்ஷியை என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிடும் போது அந்த பக்ஷியை பக்கத்துல வச்சுப்பாங்க. அந்த பக்ஷி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டில் ஏதாவது பாய்சன் மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இது வந்து தோஷம் விஷம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ சக்கோர பக்ஷி எதுவுமே பண்ணாது, நீ சாப்பிடு சாப்பிடாத அப்படிலாம் எதுவுமே சொல்லாது. அதோட சந்நிதியிலேயே அது என்ன பண்ணுது, ஒரு ராஜாவை சாப்பிடலாமா ஃபுட்டு சாப்பிடக்கூடாதான்றத அது நிர்ணயம் பண்ணுது. அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது? சுத்த பிரம்ம தத்துவம் வெறும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸா மட்டும்தான் இருக்கு.
அதோட சந்நிதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வஸ்துக்களுக்கும் அதோட சந்நிதி தான் இருப்புத்தன்மையை கொடுத்துருக்கு. சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோமே, அந்த இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவம். அப்போ அந்த இருக்குன்ற பிரம்ம தத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தத்தமது கடமைகளை வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றன. அப்ப சந்நிதி மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், அந்த பிரம்ம தத்துவம் எல்லாத்தையும் ஆள்கின்றது, கமாண்டிங் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ஷர பிராமணம்னு பேரு பிருகதாரண்யத்துல அதுல சொல்லுது. அப்போ அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசம் இருக்கிறவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, அது ஸ்கிரீன் மாதிரி. இந்த கிரியேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகும். சூரியன் சந்திரன் எல்லாம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் பலமுறை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாகி பலமுறை நாசத்தை அடைஞ்சு கோடிக்கணக்கான சிருஷ்டி வந்து போயாச்சு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம் நாசத்தை அடைவது. ஆனால் அக்ஷரம் என்பது ஆதார தத்துவம், அது நாசத்தை அடைவதே இல்லை, அதுதான் பரமாத்மா அப்படின்னு இது ஸ்ருதேகே. இந்த விதமா ஸ்ருதி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுட் வருது, ஒரு சிஷ்யருக்கு கேள்வி வருது. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி சொல்ல போறீங்க 7வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க, 7வதுல 13வதா ஓங்காரத்தை பத்தி நீங்க திரும்ப சொல்ல போறீங்க. 12வது ஸ்லோகத்துல சொல்ல போறீங்க ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம அப்படின்னு சொல்ல போறீங்க. பரபிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம்னு பேரா இல்ல ஓங்காரத்துக்கு அக்ஷரம்னு பேரா? ஏன்னா நம்ம எல்லாமே அக்ஷரங்கள் அப்படின்னும் போது எழுத்துக்கள் எல்லாத்தையும் அகாரம் சின்ன வயசுல போய் எழுதும் போது அக்ஷர அபியாசம்னு ஆரம்பிக்கிறோம், அல்பாபெட்டிக் ஆரம்பிக்கும் போது. அப்போ அக்ஷரம்ன்றது சப்தத்துக்கு பேர் கூட அக்ஷரம் தானே பேரு சொல்றோம் அப்படின்னு கேட்கும் போது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா சப்த பிரம்மம்னு அக்ஷரத்துக்கு என்ன பேரு, சப்த பிரம்மம்னு பேர். எதெல்லாம் நம்ம சப்தமா சொல்றோமோ இந்த மொத்த லோகத்துல இருக்கிற எல்லா சப்தங்களையும் எதுல போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்துக்குள்ளார உள்ள போட்டுடலாம். அப்ப வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்லுவோம், வேதத்துக்கு சப்தமா இருக்கக்கூடிய சப்த ரூபமா இருக்கிற அந்த வேதத்துக்கு பேரு சப்த பிரம்மம்னு பேர், சப்த பிரம்மம் அப்படின்னு பேர். அந்த வேதத்தோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். அந்த ஓங்காரத்துக்கு பேர் தான் வாஸ்தவத்துல என்னது, சப்த பிரம்மம்னு பேர். அந்த ஓங்காரத்திலிருந்து தான் 4 வேதங்கள் உண்டாச்சு. 4 வேதங்களை கொண்டுதான் பிரம்மா என்ன பண்ணார், இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் படைக்கின்றார். அப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுத்த பிரம்ம தத்துவம். ஒரு ஆள் இருக்கணுமே, அந்த ஆளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பேரு. அந்த ஆளோட பேரு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். ஆளு யாரு, பிரம்மம், அக்ஷர பிரம்மம்னு பேரு. அவரோட பேர் என்ன, சப்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஓங்காரம் தான் அவருடைய பேரு. அப்ப 2 பேத்துக்கும், ஆளுக்கும் பேரு அக்ஷரம், அவரை சொல்லக்கூடிய பேருக்கும் பேரு அக்ஷரம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ராமன் எங்கிருந்தாலும் வரவும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். நான் ரொம்ப கிரௌடு, ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, மேலா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்துல, போலீஸ் பூத்துல இருந்து நான் அனௌன்ஸ் பண்றேன், ஏப்பா இந்த ஊர்ல இருக்க ராமர் வந்துருங்கப்பா, நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே ராமர் வரவும் ராமர் வரவும் ராமர் வரவும்னு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டார், அந்த பூத்துக்கு வந்துட்டார், போலீஸ் பூத்து. அப்ப திரும்ப என்ன ஆயிடுச்சு, அந்த அந்த ராமர் வரவும்னு என்ன ஆயிடுச்சு, நின்று போச்சு, அனௌன்ஸ்மெண்ட் நின்று போச்சு. எது வரைக்கும் சப்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப வஸ்து அடையப்படுமோ அது வரைக்கும் சப்தம். அப்ப வஸ்துவை அடையறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாமபீர் தாமபீர் சிதம் அப்படின்னு சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவோடையும் அதனுடைய நாமம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பு கயிறு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு மாட்டை வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல மாட்டி இருக்கிற கயிறு, அந்த கயிற்றை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த மாடு என்ன ஆகும், வந்துருமா? அதே மாதிரி ராமர் எங்கிருந்தாலும் வரவும் ராமர் எங்கிருந்தாலும் வரவும் அப்படின்னா எங்கேயோ இருக்கிற ராமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத்துக்கு வந்துடுறார். அப்ப அந்த ராமர் வரவும் அந்த ராமர்ன்ற நாமம் வந்து அந்த பெர்சனை என்ன பண்ணுது, இழுத்துட்டு கொண்டு வந்துருது.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாமமும் அந்த நாமியை, அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றதுக்காக சொல்லப்பட்டது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதனா காலத்துல அடையப்படாத நிலையில நாமம் பெருசு, அடைஞ்ச போது அந்த நாமம் அந்த பெர்சன்ல லயமாயிடும். அப்ப வஸ்து கிடைச்சிருது. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாதனா காலத்துல இப்ப பகவான் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால பகவான் அடையப்படலை, பிரம்ம தத்துவம் அடையப்படலை. அப்ப பிரம்ம தத்துவம் அடையாத வரைக்கும், நாமி அடையல, நாமிய அடையிற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாமத்துக்கு மகிமை ரொம்ப அதிகம். நாமத்துக்கு எப்ப அதிகம் மகிமை? சாதனா காலத்துல நாமத்துக்கு தான் மகிமை அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம் ரொம்ப பிரசித்தமா வந்து பாத்தீங்கன்னா சாதனைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேரு அக்ஷர பிரம்மம் அப்படின்னு பேரு. அப்போ இங்க கேள்வி கேட்கிறார், ஓங்காரஸ்ய ஓமித்யேகாட்சரம் பிரம்ம இதி. 12வது ஸ்லோகத்துல ஓமித்யேகாட்சரம் பிரம்மன்னு, ஓமிதி ஏகாட்சரம், ஏகாட்சரம் பிரம்மன்னு சொல்லியிருக்கு. அங்கேயும் அக்ஷரம் சொல்லியிருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 8:13. ஆமா 8:13, 12 13, 8:13 ஓமித்யேகாட்சரம் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அந்த ஓங்காரத்தை அக்ஷரம்னு எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா எடுக்காதீங்க. இங்க கிம் தத்து பிரம்மன்னு சொல்ற இடத்துல அக்ஷரம் பிரம்ம பரமம்னு இருக்குல்ல ஸ்லோகத்துல, அங்க பரமம்ன்ற வார்த்தை போட்டிருக்கு. பரமம்ன்ற ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கு, விசேஷனம், சிறப்பு பெயர் போட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆளை எடுக்கணும், பேரை எடுக்க கூடாது, ஆளை எடுக்கணும். பேரு ஓங்காரம், ஆளு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம், அக்ஷர பிரம்மம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பரேன விசேஷனாத், அக்ஷர பிரம்மம்னு மட்டும் சொல்லாம அக்ஷரம் பரமம் பிரம்மம்னு சொல்றதுனால இந்த இடத்துல எதை எடுக்கணும்? அக்ஷரம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பரபிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிரகணம் பரமம் இதிச்ச நிரதிசயே பிரம்மணி. பரமம்ன்ற சப்தம் எங்கேயாவது பரம சப்தம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நிரதிசயம். நிரதிசயம்னா ஒப்புமை இல்லாதது அப்படின்ற அர்த்தத்தை எடுக்கணும். அந்த ஒப்புமை இல்லாத அந்த சுத்த பிரம்மத்தை, கம்பேர் பண்ண முடியாத அந்த சுத்த பிரம்மத்துல தான் அக்ஷரம்ன்ற சப்தமானது உபபன்ன தரம் விசேஷனம். உபபன்ன தரம் அப்படின்னு அர்த்தம், தரப்பிரத்தியம் போட்டோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ். அக்ஷரம்ன்றது வந்து ரெண்டை குறிக்கும். ஓங்காரத்தையும் அக்ஷரம் அப்படின்றதுக்கு சொல்லுவோம், பிரம்மத்தையும் அக்ஷரம்னு சொல்லுவோம். இதுல எது அப்படின்னா அக்ஷரம்ன்ற வார்த்தை இங்க இந்த ஸ்லோகத்துல சுத்த பிரம்மத்தை தான் குறிக்கிறதா ஆகும். அதுதான் பொருத்தமானது சொல்லியாச்சு. ஆச்சாரியர் இன்னைக்கு பாடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். நேற்று இது வரைக்கும் வந்திருக்கோம். தஸ்ய ஏவ பரஸ்ய பிரம்மனக. ஒரு கேள்விக்கு அக்ஷரம் முடிஞ்சாச்சு. அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் பிரம்மம், சுத்த பிரம்மம். சுத்த பிரம்மம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். கட்டோபனிஷத்துல நான் நேற்று படிச்சு காட்டியிருக்கேன். அசப்தம். அசப்தம்னா என்ன அர்த்தம்? சப்தம் இல்லாதது. அப்ப இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி 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 என்ன ஆகும்? அகாரம் ஸ்தூல ஓங்காரம், ஓம் ஓம் ஓம். அது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஓங்காரமா மாறிச்சு அப்படின்னா, மனோ ஓங்காரமா ஜபமா போச்சுன்னா அதுக்கு பேரு உகாரம், சூக்ஷ்ம ஓங்காரம். அதே ஓங்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாரமா மாறி ஆச்சு அப்படின்னா, மகாரம் உள்ள போக ஆரம்பிச்சதுன்னா, வெறும் மனம் அடங்கி பிராணன் போகுது அப்படின்னா அது காரணம், காரண ஓங்காரம். பிராணன், வெறும் பிராணன் மட்டும் இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகும்போது அந்த மகாரம் என்ன ஆகும்? நாதமா பரிணமிக்கும். அந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும். நாதமும் மறைஞ்சு போய் எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் நிஷப்தம் மட்டும் இருக்கோ, மனோவிருத்திகள் இல்ல, நாதமும் இல்ல, வெறும் அவேர்னஸ் மட்டும் இருக்கோ, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசப்தம்னு பேரு. அப்ப ஓங்காரம், அகார உகார மகாரம் நாதம் பிந்து, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம் சாதனைக்கானது. அதே நேரத்துல அந்த கலாதீதம்னு சொல்லக்கூடிய சுத்த நிர்குண பிரம்மம் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அக்ஷரம்ன்ற பேர்ல சொல்லப்படுது.
அது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா தஸ்ய ஏவ பரஸ்ய பிரம்மனஹா. அந்த பரபிரம்மம்னு நம்ம சொல்றோமே, அந்த பரபிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிதேகம் பிரத்யேகாத்ம பாவக ஸ்வபாவக. அந்த பரபிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் எங்கேயோ இருக்குன்னு பார்க்க வேணாம். அந்த பரபிரம்மம் எங்க இருக்கு? ஒவ்வொரு தேகத்திலையும். பிரதிதேகம், தேகம் தேகம் இது பிரதிதேகம், ஒவ்வொரு தேகத்திலையும், எல்லாத்தோட தேகத்துல. எல்லா தேகம்னு என்ன சுவாமி எடுக்கிறது? புல்லுல இருந்து, ஒரு சின்ன புல்லுல இருந்து, ஒரு சின்ன டாட்டா இருக்கிற ஒரு எறும்புல இருந்து, எறும்போட சின்ன ஜீவராசியில இருந்து, பிரம்மான்னு சொல்லக்கூடிய பெரிய ஜீவராசி வரைக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் பிரத்யேக ஆத்ம பாவகா. பிரத்யேக ஆத்மான என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிரத்யேக பிரத்யேகன்னு இனிமே வரப்போகுது. பிரதி அஞ்சதி கச்சதி இது பிரத்யக். உள்ள நம்ம கை வச்சு, இந்த நெஞ்சில கை வச்சு நான் நான் நம்ம சொல்றோமே, அதுக்கு பேரு பிரத்யக்னு பேரு. அதுக்கு ஆப்போசிட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பராக்குன்னு பேரு. நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னடா சும்மா பராக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு. இப்போ பிரயோகம் இருக்கா? இதெல்லாம் பண்ற மாதிரியே தெரியல. வீட்டிலலாம் இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் எவ்வளோ நல்ல பிரயோகம் இருக்கு. பராக்கு பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னும். பராக்கு பார்க்கறதுனா என்ன அர்த்தம்னா வெளியிலேயே பார்க்கறதுக்கு பேர் பராக்கு பார்க்கறது. வெளியில பார்க்குற பராக்கு அதுக்கு வந்து ஆப்போசிட் எது அப்படின்னா பிரத்யக், உள்ள பார்க்கறது. அப்ப உள்ள இருக்கிற ஆத்மா, உள்ள இருக்கிற ஆத்மாக்கு பேரு நான் நம்ம சொல்றோமே, அந்த ஆத்மாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேக ஆத்மான்னு பேரு. உள்ள இருக்கிற நான் நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த நானுக்கு பேர் தான் பிரத்யேக ஆத்மா. தேகத்துக்கு உள்ளார இருக்கிற ஆத்மா. அந்த பிரத்யேக ஆத்மா எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறது. பிரத்யேகன்றதுக்கு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் உள்ள இருக்கிறதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஒவ்வொரு ஜீவராசியும் தனிப்பட்ட முறையில நான் நான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே, அந்த நானா பிரத்யேக ஆத்ம பாவக, பிரத்யேக ஆத்மாவா நானா இருக்கிறது தான் பிரம்மத்தினுடைய ஸ்வபாவகா, பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம். அப்ப பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நானா இருக்கிறது தான் அந்த பிரம்மத்தோட ஸ்வபாவம். அந்த ஸ்வபாவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபாவக அத்தியாத்மம் உச்சியதே. அந்த பிரம்மத்தோட ஸ்வபாவத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? அத்தியாத்மம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி பிரம்மம்னா என்ன, ரெண்டாவது கேள்வி கிம் அத்தியாத்மம்னு கேட்டுச்சு. அத்தியாத்மம்னா என்ன அர்த்தம்னா பிரம்மத்தோட ஸ்வபாவத்துக்கு பேர் தான் அத்தியாத்மம். பிரம்மத்தோட சுபாவம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துக்குள்ளார நானா இருக்கிறது தான் பிரம்மத்தோட சுபாவம். அப்போ அத்தியாத்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டா அத்தியாத்மம்னா என்ன அர்த்தம்? நான். அந்த நானுக்கு பேர் தான் அத்தியாத்மம் அப்படின்னு பேர். அடிச்சா இதுக்கு அப்புறம் வந்து ஆச்சாரியார் சொல்றார், ஆத்மானம் தேகம் அதிகிருத்திய இது பிரத்யேகாத்மதையா. இந்த அத்தியாத்மம்ன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யயி பாவ சமாசம்னு ஒரு சமாசம் இருக்கு. அதுல அதி அப்படின்ற ஒரு ஒரு இது அவ்யயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதின்னு போட்டீங்க அப்படின்னா எது கூட வேணாலும் அதி போட்டுக்கலாம். அதிஹரி அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். அதிஹரி அப்படின்னா ஹரியை ஆதாரமாக கொண்டு. அந்த அதின்னு போட்டுட்டீங்கன்னாவே ஆதாரமாக கொண்டுன்னு அர்த்தம் எடுக்கணும். அதிஹரி, அதி புஸ்தகம், அதி சாஸ்திரம், அதிதேசம், அதிகிரகம். அப்ப எது கூட எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிய சேர்க்கிறீங்களோ அதை ஆதாரமாக கொண்டுன்னு அர்த்தம் எடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதி அத்தியாத்மம் சொல்றோமா, அத்தியாத்மம்ல வந்து பாத்தீங்கன்னா அதி ஆத்மம். ஆத்மான இந்த இடத்துல எதை எடுக்கணும்? தேகம். அப்ப தேகத்தை ஆதாரமாக கொண்டு இருப்பது எதுவோ அதற்கு பெயர் அத்தியாத்மம் என்று பெயர். அதான் இங்க சொல்றார், ஆத்மானம்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? தேகம்னு எடுக்கணும். அதீனா என்ன அர்த்தம்? அதிகிருத்திய, ஆதாரமாக கொண்டு. தேகத்தை ஆதாரமாக கொண்டு இருப்பது அது எதுன்னா அத்தியாத்மம் அப்படின்னு பேர். அதி ஆத்மம் தான் அத்தியாத்மம்னு சந்தி சேர்ந்தாயிருக்கு. அத்தியாத்மம் ஆத்மான்னு சொல்லக்கூடிய தேகத்தை, தேகத்தை ஆதாரமாக கொண்டு இருப்பது எதுவோ
அது அத்தியாத்மம். தேகத்துல எது இருக்கு? பிரத்யேகாத்மதையா பிரவருத்தம். பிரத்யேகாத்மதையான நான் 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 என்று இருப்பது எது? பரமார்த்த பிரம்ம அவசானம். இந்த நான் நான் எது இருக்கு சுவாமி அப்படின்னா அதுதான் பேஸ். அவசானம்ன்றதுக்கு அர்த்தம் பரமார்த்த பிரம்ம அவசானம்னா அந்த எந்த உலகத்துல எங்க வேணாலும் சுத்துங்க, கடைசியில உங்களுடைய பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே போக முடியாது. இந்த நானை தாண்டி போக முடியாது. நான் தான் பேஸ். அதுதான் பரமார்த்த பிரம்ம சுபாவம்னு பேரு. அதை தாண்டி யாருமே போக முடியாது. பிருகதாரண்ய உபநிஷத் சொல்லுது, ந கஷ்டன அத்தியேதி, யாரும் அதை தாண்டி போக முடியாது. நீங்க உலகத்துல எங்க வேணாலும் போங்க, கடைசியில தூங்கி போவீங்க. எங்க போனாலும் கடைசியில தூங்கணும். தூங்கும் போது என்ன ஆகும்? நான் சுகமா தூங்கினேன். நான்ல வந்து நிற்க வேண்டியதுதான். அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து நிற்க வேண்டியதுதான். இதுக்கு மேல போக முடியாது. அந்த நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு தான் நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. நான் பார்த்தேன், நான் கண்ணால பார்த்தேன். நான் எதை பார்த்தேன்? கண்ணால வந்து நயகரா ஃபால்ஸை பார்த்தேன், கண்ணால வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வேகாஸை பார்த்தேன், கண்ணால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ப்ஸ் மலையை பார்த்தேன். அப்ப நான் கண்ணு மனசு இதெல்லாம் நானுக்கு மேல, அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம். அப்ப இந்த எல்லா ஆப்ஜெக்டுக்கும் பேஸா இருக்கிற அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த பிரம்ம அவசானம். பரமார்த்த பிரம்மமா பேஸா இருக்கக்கூடியது, முடிவா இருக்கக்கூடிய வஸ்து, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுபாவம்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம யாரு அப்படின்னு யாராவது கேட்டா நான். அந்த நான் யாரு? அதுதான் பிரம்மம். அதுதான் பிரம்மத்தோட சுபாவம். இந்த நான் பிரம்மத்தோட சுபாவம். அதுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா அத்தியாத்மம் அப்படின்னு பேரு. அப்ப நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற இந்த வித்யாக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாந்தத்துக்கு என்ன பேருனா அத்தியாத்ம வித்யா. நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற இந்த வேதாந்தத்துக்கு பேரு அத்தியாத்ம வித்யா. இதுதான் நம்ம படிக்கிறோம். நான் இல்ல, உலக உடம்புல வந்து நான் அப்படின்னு ஒரு ஆள் யாரு? பிரம்மம் தான் அப்படின்னு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு பேரு அத்தியாத்ம வித்யா, அத்தியாத்ம சாஸ்திரம் அப்படின்னு பேர். இங்க வந்து பாத்தீங்கன்னா சுபாவம் சொல்லியாச்சு, அத்தியாத்மம் உச்சியத்தை. இதுதான் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. அத்தியாத்ம சப்தேன அபிதீயதே. இந்த பிரம்மத்தோட சுபாவத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகின்றதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், ரெண்டாவது மீனிங் முடிஞ்சு போச்சு. அத்தியாத்மம்னா என்னன்னு. மூணாவது என்னது? கிம் தத் கர்ம. கர்மம் என்றால் என்ன? இந்த கர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா கர்மத்துக்கு பத்தி சொல்றார். பூத பாவோத்பவகரோ. பூத்தானாம் பாவோ பூத்த பவஹ. பூத்த பாவக, உண்டானவைகள் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. பாவகன்றதுக்கு அர்த்தம் இருப்பு. பூத்தங்கள்னா என்ன அர்த்தம்? உண்டானவைகள். இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ மொத்த கிரியேஷன் தானே இது. அதனால தானே சொல்றோம், நம்ம சயின்டிஸ்டா இருக்கட்டும், எந்த ரிசர்ச் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது இல்லை, இன்வென்ஷன் தானே பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே இருக்கிறது தானே. இந்த உலகத்துல புதுசா யாரும் பகவானை தவிர்த்து வேற யாரும் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேரு பூத்த பாவகான்னு பேரு. இருக்கு இருக்கு இருக்கு. பேப்பர் இருக்கு, டேபிள் இருக்கு, பேனா இருக்கு, மானிட்டர் இருக்கு, செல்போன் இருக்கு, வீடு இருக்கு, மலை இருக்கு, நதி இருக்கு, ஆகாசம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றோம்ல. இருக்கு இருக்குன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அதுக்கு பேரு பூத்த பாவகான்னு பேரு. அந்த பூத்த பாவக தஸ்ய உத்பவோ, அதை உற்பத்தி பண்றது எதுவோ அதுக்கு பேரு பூத்த பாவ உத்பவகன்னு பேரு. பூத்த பாவோத்பவகன்னு பேரு. பூத்த பாவோத்பவக தம் கரோதி. அந்த பூத்த பாவங்களுடைய உற்பத்தியை யாரு செய்யறாரோ, எது செய்கின்றதோ அதுக்கு பேரு பூத்த பாவோத்பவ கரகன்னு பேரு. கர போட்டீங்க அப்படின்னா கரோதி இது கர, செய்வது அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூத்தங்களையும் இருக்குல்ல, இதோட உற்பத்தியை எது செய்கின்றதோ அதுக்கு பேர் தான் பூத்த பாவோத்பவகரஹா அப்படின்னு பேர்.
அப்ப என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, கிரியேஷன்ல எதெல்லாம் ஒரு சின்ன அம்சமும் இருக்கோ அந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எது உற்பத்தி செய்கின்றதோ அதுக்கு பேர் தான் பூத்த பாவோத்பவகரகன்னு பேர். அது எது சுவாமி அப்படின்னு கேட்டா, பூத்த வஸ்து உற்பத்தி கரக இத்தியர்த்தக, இருக்கின்ற வஸ்துவை வந்து உற்பத்தி பண்றதுன்னு அர்த்தம். அந்த சப்தத்துக்கு அர்த்தம் யாரு பண்றா சுவாமி அப்படின்னா விசர்கோ. கர்மத்தை பத்தி பேச ஆரம்பிக்குது. விசர்க்கம்னா என்ன அர்த்தம்? விசர்ஜனம். விசர்க்கம்னா தியாகம் பண்றது, மல விசர்ஜனம், மூத்திர விசர்ஜனம் அப்படி நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசர்ஜனம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம்னு அர்த்தம். தியாகம் எங்க பண்றோம் அப்படின்னா தேவதா உத்தேசேன திரவிய தியாக ஹோமஹா ஒரு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஹோமம்னா என்ன சுவாமி? நிறைய பேருக்கு தெரியாதுன்னா ஹோமம்னா என்ன அப்படின்னா அதுக்கு சாஸ்திரத்துல சொல்லுது, தேவதா உத்தேசேன திரவிய தியாக ஹோமஹா. ஹோமத்துக்கு லட்சணம் இது. ஒரு திரவியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவத்தைய உத்தேசம் பண்ணி ஒரு ஆஜ்யன்னு சொல்லக்கூடிய நெய்யையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நவதானியங்களையோ இல்ல எதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதைக்கு உண்டான ஆகுதி இருக்கோ அதை எடுத்து ஸ்வாஹா அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு அந்த அக்னியில நீங்க என்ன பண்றீங்க, இந்த திரவியத்தை கையில வச்சு விடுறீங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமம்னு பேரு. அப்போ விசர்க்கம்னா என்ன அர்த்தம்? தேவதா உத்தேசேன, தேவத்தையை எந்தெந்த தேவதைக்கு எந்தெந்த திரவியம்னு இதற்கு விதி இருக்கு. அந்தந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா சரு புரோடாஷாதேஹே. சரு அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சருன்றது வந்து பாத்தீங்கன்னா வேக வச்ச அன்னத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹோமங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல பச்சை அரிசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாதம் சமைச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகரும் சேர்த்து நல்லா உருட்டி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்து அதை ஆகுதியா கொடுப்பாங்க. இதுக்கு பேரு சருன்னு பேரு. அதுக்கப்புறம் புரோடாசம்னா என்ன அர்த்தம்னா பச்சரிசி மாவுல செய்யக்கூடிய ஒரு அடை. நம்ம வந்து அடைன்னு சொல்றோம்ல, அந்த அடை அவியல், அந்த அடை அவியல் நம்ம பண்றோம்ல, பருப்புல பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவுல பண்ணக்கூடிய அடைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புரோடாசம் அப்படின்னு பேர். அதெல்லாம் நிறைய வியாக்கியானம் நிறைய இருக்கு. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அப்ப அந்த புரோடாசம் அப்புறம் வேக வச்ச அன்னம், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரு புரோடாசாதேகே, இதை வந்து திரவியம்னு பேரு. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வனஸ்பதி இதெல்லாம் கொண்டு வந்து போடுறோம். நிறைய யார் யார் எந்தெந்த தேவதைக்கு என்னென்ன ஆகுதி கொடுக்கணும், எள்ளு கொடுக்கறது எதுக்காக, நவதானியங்கள் கொடுக்கறது எதுக்காக, சொர்ணத்தை கொடுக்கறது எதுக்காக, வஸ்திரங்களை கொடுக்கறது எதுக்காக, இது மாதிரி நிறைய திரவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திரவியங்கள் இருக்கு. நான் கர்மகாண்டம் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ திரவியசிய பரித்தியாக, தேவதைய உத்தேசம் பண்ணி சரு புரோடாசம் முதலிய திரவியங்களை வந்து பாத்தீங்கன்னா அக்னியில தியாகம் பண்றது எது இருக்கோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசர்ஜனம்னு பேர். அது வந்து பாத்தீங்கன்னா சாயேஷ விசர்க லட்சணம் யஜ்ஞ. அதுக்கு பேர் என்ன பேர் சுவாமி அப்படின்னா யஜ்ஞம்னு பேர். அந்த யஜ்ஞம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம சஞ்சிதா, அந்த யஜ்ஞத்துக்கு பேர் தான் கர்மம் அப்படின்னு பேர். யஜ்ஞத்துக்கு என்ன பேரு? கர்மம். அந்த கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம சப்தேன இது ஏத்தது, இததான் கர்ம சப்தம்னு சொல்றோம். சுவாமி அப்ப கர்மம் இப்ப நான் இந்த யஜ்ஞம் நடக்கிறதே இல்லையா சுவாமி? இங்க எப்பவாவது நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட்டு பாருங்க, எத்தனை பேர் எவ்வளவு நாள் ஆச்சு யஜ்ஞம் பண்ணி அப்படின்னு? ரொம்ப நாள் ஆச்சு ஒவ்வொருத்தரும். அப்ப யஜ்ஞம் நடக்கிறதே இல்லையா சாமி அப்படின்னா இல்ல. யஜ்ஞம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சதா நடந்துகிட்டே இருக்குங்க. திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. எங்க போனீங்கனாலும் அன்னத்துக்கு ப்ராப்ளமே இல்லை. அப்ப அன்னதானம் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு யஜ்ஞம். எத்தனை யஜ்ஞம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 4வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் எடுத்துங்க. அதுல 12 யஜ்ஞங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்ம நாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 4:24. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாம யஜ்ஞம், சுவாத்தியாய யஜ்ஞம், ஞான யஜ்ஞம்,
எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சாமி நீங்க யஜ்யம்னா என்ன சாமி? ஒரு அக்னி இருக்கணும், அக்னியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆகுதியை கொடுத்தாதானே அது யஜ்யம். அப்படித்தானே இப்ப நீங்க சொன்னீங்க, சரு புரோடாசம் முதலிய திரவியங்களை அக்னியில ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னு சுவாகா சொல்லி. இப்ப நம்ம வந்து சுவாத்தியாய யஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் 1 மணி நேரம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கீதா ஞான யஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப யாரு சுவாமி அக்னி அப்படின்னா உங்க காது தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி. அக்னி குண்டம் எது? இங்க உட்கார்ந்து இருக்க பாடம் கேட்கிற 80 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 பேர், 81 அக்னி. 81 அக்னியில வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை பத்தின விசாரம் இருக்குல்ல, இதுதான் ஆகுதியா நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்னியா இருக்கீங்க. அப்ப இப்போ யாகம் நடந்துட்டு இருக்கு. சாப்பிடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாக்னி கோத்திரம்னு ஒன்று சொல்லி விடுறோம். பிராணாய ஸ்வாஹா, பானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மனே ஸ்வாஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா விடும்போது கீழே வந்து தொப்புள்ள இருக்கிறது, நாபியில இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாட்டரா அக்னி இருக்கு. இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் ஆகுதியா போகுதான் அதுக்கு. அப்ப சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறது யஜ்ஞம், ஒரு ஒர்க் பண்றது யஜ்ஞம். எதையெல்லாம் பண்றீங்களோ எல்லாம் யஜ்ஞ ரூபமா வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் சொல்லப்படுறது. சர்வமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உலகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களும் யஜ்ஞம். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே இறங்குது, இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம், இது அக்னி குண்டம். மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மலை மேகங்கள்ல இருந்து மலை தண்ணி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதான் ஆகுதி. கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில வந்து வீரியத்தை விடுறோமே, அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்ஞம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா பிரசவிக்கிறாங்களே, அது ஒரு யஜ்ஞம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இந்த ஜீவனமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யஜ்ஞம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பண்ற கர்ம ஆனா கான்சியஸ்னஸா பண்ணினீங்கன்னா அது பாவம் வந்துடும். ஆனா நம்ம வந்து கான்சியஸ்னஸா யஜ்ஞ பாவம் இல்லாம பண்றோம். அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் ரொம்ப ஸ்தூலமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பலன் கிடைக்குது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய முக்கியமான பலன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வச்சுக்கோங்க, யஜ்ஞம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா ஜீவராசியும் இந்த மொத்த உலகமும் யஜ்ஞம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பிரதான யஜ்ஞமா கீதால 12 மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் யஜ்ஞம்னு சொன்னதுக்கு பிறகு கர்மம், அந்த யஜ்ஞம் தான் கர்மம். நான் மூக்க பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்றேன் அப்படின்னா பிராணன்ல அபானனை விடுறேன், அபானன்ல பிராணனை விடுறேன், ரெண்டுத்தையும் நிரோதம் பண்றேன். அப்ப பிராணாயாமத்துல மட்டும் 3 யஜ்ஞம் சொல்லப்பட்டிருக்கு. எதை பண்ணினாலும் யஜ்ஞம் 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 தான். அதனால கர்மங்கள் எல்லாத்துக்கும் பேரு யஜ்ஞம் என்று பெயர். கர்ம சப்தித்த, அப்ப யஜ்ஞத்துக்கு பேர் தான் கர்மம் என்று பெயர். ஏதஸ்மாத் ஹி பீஜபூதாத், இந்த ஏதஸ்மாத்னா இந்த யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய கர்மத்திலிருந்து தான், கர்மம் என்றது பீஜம், கர்மத்திலிருந்து தான் விருஷ்டியாதி கிரமேன. விருஷ்டியாதி கிரமம்னு என்ன அர்த்தம்? கர்மத்திலிருந்து எது உண்டாகும் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 3வது அத்தியாயம் 14-15 ஸ்லோகம், 3வது அத்தியாயத்துல 14-15 உங்களுக்கு அந்த தமிழ்ல லாஸ்ட் லைன்ல எழுதியிருக்கேன். தமிழாக்கம் பண்ணியிருக்கிறது லாஸ்ட்ல போட்டிருக்கேன். 3வது அத்தியாயம் 14-15 2 ஸ்லோகங்களை நம்ம படிக்கணும். சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னாத் பவந்தி பூதானி. என்ன கிரமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்பா அம்மா சாப்பிட்ட ஃபுட்டுல இருந்து தான் அஷ்டம தாத்துவா சுக்குலம் சோனிதம் உண்டாகுது. அந்த சுக்ல சோனிதம் இணைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பிடிக்குது, ஜீவனா நம்ம உண்டாயிருக்கோம், கர்ப்பப்பையில இருந்து வெளில வந்திருக்கோம். அப்போ ஒரு ஜீவன் எங்கிருந்து உண்டாகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னாத்து பவந்தி, அப்பா அம்மா சாப்பிட்ட ஃபுட்டோட 8வது பாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு, குடிச்ச தண்ணி தான். அதுக்கப்புறம் சரி அந்த அன்னம் எங்கிருந்து சுவாமி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிஜன்யாத் அன்ன சம்பவஹா. பரிஜன்யம்னா என்ன அர்த்தம்? மலையில இருந்து, மழை தண்ணி வந்ததானே வந்து அன்னம் வந்து உண்டாகும் பூமியில. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிஜன்யாத் அன்ன சம்பவக, மழை நீர்ல இருந்து
என்னாச்சு? இந்த அன்னம் உண்டாச்சு. அந்த மழை தண்ணி எங்க இருந்து சுவாமி உண்டாச்சு? சயின்டிஸ்டுக்கு இன்னும் புரியவே இல்லை, இன்னும் புரியல. சொல்றாங்க இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆர்டிக்கல்லாம் இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க எங்க இருந்து வாட்டரோட சோர்ஸ் என்ன அப்படின்னு. இவனுக்கு வந்து இந்த ஆர்டிபிஷியலா ஒரு மலையை வந்து பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மலையை பெய்ய வைக்கிறதுலாம் நடக்குது. இப்ப கூட துபாயில எல்லாம் பண்ணாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலான தண்ணி எங்கிருந்து வருது, எப்படி கிரியேட் ஆகுது, அது இவ்வளோ குவான்டிட்டி எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு ஃப்ளட் வர அளவுக்கு இவ்வளோ தண்ணி வந்து எங்க இருந்து, நல்ல தண்ணி எப்படி கிரியேட் ஆகுதுன்னு இவங்களால வந்து பாத்தீங்கன்னா புரியவே முடியல. கொஞ்சோண்டு தயார் பண்ண முடியும் சில்வர் நைட்ரேட்டை வச்சு. ஆனா வந்து வாஸ்தவத்துல இவ்வளோ பெரிய இதோ எப்படி எங்கிருந்து உண்டாகுது புரியல அவங்களுக்கு. யஜ்ஞாத் பவதி பரிஜன்யா, இதான் முக்கியமானது. இந்த மலை மேகங்கள்லாம் எப்படி வருது, எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழையா பெய்யுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஜீவர்களுடைய கர்மா. ஜீவர்களுடைய கர்மா தான் யஜ்யம் அப்படின்னு பேரு. யஜ்யத்திலிருந்து மலை மேகங்கள் உண்டாகின்றன. சரி, அந்த யஜ்யம் எங்கிருந்து சுவாமி வந்துச்சு? யஜ்ய கர்ம சமுத்பவா. யஜ்யம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலிருந்து உண்டாவது. அதாவது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா 8:9 நான் ஒரு அந்த கீதா கமாண்டிங்ல வந்து ஒன்று சொல்லியிருக்கேன். முதல்ல கர்மத்தை பண்ணுங்க. 8:8 இந்த 3:8 3:9 கமாண்டிங்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. நியத்தம் குரு கர்மத்துவம் முதல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டியூட்டியை பண்ணுங்க, உட்காராதீங்க. பேய் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட சொன்னாலும் பேய் மாதிரி வேலை செய்யுங்க. முதல் ஸ்டெப் அது கர்மம். அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் போகும்போது அந்த கர்மத்தை என்ன பண்ணணும்? பாவிக்கிறது. யஜ்யமா, ஒரு பூஜையா பாவிக்கிறது. எந்த கர்மா பண்ணினாலும் ஒரு பூஜையா பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து சமைக்கிறீங்க, சமைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணணும்னு நினைச்சு பண்ணுங்க. பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும்னு பாவம் மாறிடுமா உங்களுக்கு? ஒரு கர்மா தான், குக்கிங் பண்றது ஒரு கர்மா. அதை வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது ஸ்ரத்தா பக்தி வந்துடுது. எந்த கர்மா பண்ணும் போதும் இது ஈஸ்வர பூஜை அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேரு யஜ்ஞபாவம்னு பேர். அதான் 3:9 சொல்லும் போதே யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் எத்திர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு 9 சொல்லிச்சு. 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞமா பண்ணணும். 2வது ஸ்டெப் இதை பூஜைன்னு பண்ணணும். அப்ப யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? கர்மம். அந்த கர்மத்துல உண்டாகக்கூடிய பாவத்துக்கு பேர் தான் யஜ்ஞ பாவம். புரியுதா உங்களுக்கு? கர்மம் தான். லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கர்மமா பண்றாங்க. அதை நம்ம கொஞ்சம் சாதகர்களா இருந்தோம்னா அதை யஜ்ஞமா பாவிக்கிறது. அதனாலதான் சொல்லுது யஜ்ஞத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து உண்டாச்சு அந்த இது யஜ்ஞம்? கர்மத்திலிருந்து உண்டாச்சு. கர்மம் எங்க இருந்து சுவாமி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. கர்மம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா வேதத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மமானது வேதத்திலிருந்து உண்டாச்சு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு எல்லா கர்மங்களும். அந்த வேதம் எங்க இருந்து சுவாமி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது வேதம் பிரம்மாட்சர சமுத்பவம். அந்த வேதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம அக்ஷர சமுத்பவம், அக்ஷர பிரம்மத்திலிருந்து சுவாசமா உண்டானது. அந்த சுத்த பரமாத்மாவோட சுவாச காத்து தான் இந்த வேதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதத்துல இருக்க கர்மங்கள் தான் இந்த உலகத்துல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலையோ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிரம்மமயம் சர்வம். இந்த மொத்த ஜகத்தும் யஜ்ஞரூபமா காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் இது எல்லாமா இருக்கு யஜ்ஞரூபத்துல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் முக்கியமா சொல்லி முடியுது. 14, 15 2 ஸ்லோகங்கள் எடுத்து பார்த்துங்க. ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதஸ்மாத் பீஜபூதாத், அதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு. இங்க வந்துருங்க பாஷ்யத்துக்கு. இந்த அப்ப எது பீஜம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ற புண்ணிய பாபம். இந்த புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமா மலை ரூபத்துல போகும். மலை ரூபத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்க மழை பெய்யணுமோ அங்கங்க மழை பெய்யும். மலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அன்னம் உண்டாகும். அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஜீவராசிகள் சாப்பிடும். அந்த ஜீவராசிகள்ல வந்து 7 தாத்துக்கள், சப்த தாத்துக்கள் ஆனதுக்கு பிறகு லாஸ்ட் சாரமா சுக்ல சோனித்தம் உண்டாகும்.
அது பாத்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சுதான் ஒரு ஜீவனா கருப்பையில உண்டாகுது. அப்ப எந்த ஜீவன் உண்டாகிறதா இருந்தாலும் இந்த கிரமத்தை வச்சுக்கங்க. கருமம், கருமத்திலிருந்து மலைமேகம், மலைமேகங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா அன்னம், அன்னத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஜீவர்கள் அப்படின்னு. அப்ப இந்த மொத்த ஜெகத்தோட காரணம், நம்ம இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம். இந்த மொத்த ஜெகத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்திலிருந்து உண்டானது. ஏன் சுவாமி இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம கர்மம். நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு போகம் பண்றதுக்கு, கர்ம பலனை போகம் பண்றதுக்கு. நான் ஏன் சுவாமி பிறந்தேன்? கர்மம். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க. என்ன சுத்தி இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஏன் சுவாமி இப்படி இருக்கு? கர்மம். அப்ப கர்ம பலனுக்காக தான் இந்த உலகமும் படைக்கப்பட்டிருக்கு, இந்த ஜீவர்களும் படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த கர்ம பலன்னா என்னது? கர்மம். காரணம் கர்மம் சொல்லியாச்சு. இதான் கர்மம். இதோட பாத்தீங்கன்னா 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் ஆரம்பிக்குது. 4வது ஸ்லோகம் வந்துருங்க. அதிபூதம் க்ஷரோ பாவஹ புருஷஸ்சாதிதைவதம். அதிபூதம் க்ஷரோ பாவஹ புருஷஸ்சாதிதைவதம். புருஷஸ்சாதிதைவதம். அதியஜ்ஞோஹமேவாத்ர. 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 தேஹே தேஹபிருதாம்பரஹ. தேஹே தேஹபிருதாம்பரஹ. அற்புதமான ஸ்லோகம். அதிபூதம் க்ஷரோபாவஹ. இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் 15வது அத்தியாயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் இருக்கு. 15ல் 16ன்னு போட்டுங்க பக்கத்துல. 15வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். அதிபூதம் க்ஷரோபாவக. அதிபூதம், இந்த அதிபூதம்ன்றதான் பாத்தீங்கன்னா தஸ்ய பவஹ அப்படின்னு போட்டு ஆதி பௌத்திகம் நம்ம சொல்றோம்ல. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் நம்ம சொல்றோமே, அதை தான் இங்க பாத்தீங்கன்னா அத்தியாத்மம், அதிபூதம், அதி தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆவாக்கிட்டீங்கன்னா போதும். எல்லா இடத்துலயும் நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் இருக்கும். அதை பத்தி தான் இங்க பேசுது. ஆயிடுச்சா? அத்தியாத்மே பவம், அத்தியாத்மே பவம் ஆத்தியாத்மிகம், இல்லைன்னா பாவக. அத்தியாத்மஸ்ய பாவக ஆத்தியாத்மிகம். அதிபௌத்தஸ்ய பவம் பாவக ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம்ன்றது பாத்தீங்கன்னா அதி தெய்வத்தோட பாவம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு மாத்தணும். ஆன்னு போட்டு தீர்க்கமாக்குனீங்கன்னா வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு அதிபூத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிபூத்தம் க்ஷரோபாவஹா. சிம்பிள். க்ஷரம்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்க? அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? அழியாதது. க்ஷரம்னா என்ன அர்த்தம்? அழியக்கூடியது, நாசம் அடையக்கூடியது. எதெல்லாம் இந்த உலகத்துல நாசம் அடையக்கூடிய பாவமா இருப்பா இருக்கோ, பேப்பர், பேனா, இந்த டேபிள், வீடு, மலை, காடு, எதெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா இங்க இருப்பு பொருளா இருக்கும், அதெல்லாம் என்ன ஆகுது? நாசமாயிட்டே இருக்கா? ஆமா சாமி, எல்லாம் நாசமாகும். இந்த மொத்த ஜெகத்தை என்ன ஆகும்? ஒரு நாள் பிரளய காலத்துல இல்லாம போயிடும். அப்ப நீங்க க்ஷரோபாவகனா என்ன அர்த்தம்? எதெல்லாம் நாசமடையக்கூடியதா இருப்பா நம்ம பாக்குறோமோ, இருக்கு 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 நம்ம சொல்றோமோ, அது எல்லாம் நாசமடையக்கூடியது எல்லாம் அதிபௌத்தம், அதிபூத்தம் அப்படின்னு பேர். அதிபூத்தம் என்று பெயர். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதிபூத்தம்ன்றதுக்கு பாத்தீங்கன்னா இதுல 15-16 சொல்லுது. துவாமிமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ்தாக்ஷர ஏவச க்ஷரஸ்தாக்ஷர ஏவச க்ஷரஸ் சர்வாணி பூதானி. தெளிவா சொல்லிடுச்சு. இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாச்சோ அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, உண்டானது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னது? க்ஷரஹ. முடிச்சு போச்சு. சிம்பிள். அந்த க்ஷரம்னு சொல்லக்கூடியதுதான் அதிபூத்தம் என்று பெயர். தெளிவா எடுத்துங்க. இதுக்கு அடுத்து சொல்றார் புருஷஸ்ச அதிதெய்வதம்.
புருஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷனா யாரு? இந்த தேகத்துல இருக்கானே நான். அந்த புருஷனுக்கு பேர் என்ன பேருனா அதிதெய்வதம் அப்படின்னு பேரு. அதிதெய்வதம். வெளியில இருக்கக்கூடிய எதெல்லாம் உண்டாச்சோ இந்த தேகமும் உண்டாச்சு இல்ல. என்னுடைய தேகம் உண்டாச்சு, வெளியில இருக்கிற எல்லா தேகங்களும் உண்டாச்சு, வெளியில இருக்கிற லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் உண்டாச்சு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிபூத்தம்னு பேரு. ஏன்னா நாசத்தை அடையிறதுனால. அதே நேரத்துல இந்த தேகத்துல ஒருத்தன் இருக்கானே அந்த நான் அப்படின்னு, அவன் வந்து பாத்தீங்கன்னா அதிதெய்வத்தம் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப அதிதெய்வத்தம்னா புருஷன், ஆத்மா. புருஷன் என்ன அர்த்தம்? ஆத்மா, நான். அதுக்கு அடுத்தது வந்து அதியஜ்ஞோ அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, அதியஜ்ஞோ அகம் ஏவ. பரமாத்மா சொல்லிட்டார், அதியஜ்ஞம்னா ரொம்ப தேடாதப்பா, நான் தான்ப்பா. அதியஜ்ஞம்ன்றது நானே தான் அதியஜ்ஞமாக இருக்கிறேன். அந்தர்யாமி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அந்தர்யாமியா பகவான் உள்ள இருக்கார். அதான் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதியஜ்ஞம் அப்படின்னு பேரு. நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல சொன்னோம் அக்ஷரத்தோட சுவாவம் என்னன்னு கேட்கும் போது என்ன சொன்னோம்? அக்ஷர பிரம்மத்தோட சுவாவம் தேகத்துல அத்தியாத்மமா நானா இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ வியாபகம், அது உள்ளேயும் இருக்கு. அந்த உள்ள இருக்கிறது எதுவோ அதுக்கு தனியா நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் அதியஜ்ஞம்னு பேரு. அதியஜ்ஞம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்தர்யாமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் மூணு சொல்லியிருக்கேன்ல. வெளியில மொத்தமா காஸ்மிக் இதுக்கு என்ன பேரு? பிரம்மம்னு பேரு. காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு, டோட்டல் கான்சியஸ்னஸ்க்கு. அதே இந்த தேகத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு பேரு. அதோட ரிஃப்ளக்ஷனுக்கு பேர் தான் பிரதிபிம்ப சைத்தன்யம்னு பேரு, ஜீவன் பேர். மூணுமே கான்சியஸ்னஸ் தான். அப்போ வெளியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம் பிரம்மம்னு பேரு. அதே இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்னா அதியஜ்ஞோ அகம் அப்படின்னா அவர் தான் அந்தர்யாமியா இந்த தேகத்துக்குள்ளார அதியஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியவரா அவர் தான் இருக்கார். ஈஸ்வரன் ஆயிடுற, உள்ள வந்துட்டா அந்தர்யாமி ஈஸ்வரன் பேரு. அந்த ஈஸ்வரன் தான் அதியஜ்ஞம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கார்? சொல்லுங்கம்மா. வெயிட் பண்ணுங்க, பாஷ்யம் வருது, பாஷ்யத்தை பார்க்கலாம் இரு. நீங்க என்ன மூணு மட்டும் புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டா, வெளியில இருந்தா அக்ஷர பிரம்மம், சர்வ வியாபகம், நிர்குண நிராகாரம். அதே பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார இருக்கும் போது அதுக்கு பேரு ஈஸ்வரன் அந்தர்யாமி. ஈஸ்வரன் அந்தர்யாமி. அந்த ஈஸ்வரனா இருந்துகிட்டு தான் இங்க பகவான் சொல்றார் நான் தான் அதியஜ்ஞமா இருக்கேன் அப்படின்றார். பகவான் சொல்றார், நான் ஈஸ்வரனா இருக்கிற பகவான் சொல்றார் நான் அதியஜ்ஞமா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கின்றேன், அந்தர்யாமியா இருக்கேன். அந்தர்யாமின்னு அர்த்தம், உள்ள இருந்தா அந்தர்யாமி, வெளியில இருந்தா அதே தான் அக்ஷர பிரம்மம். ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு அப்படின்னு நான் சொல்றாரு, அத்திர தேகே. அத்திர தேகனா இந்த தேகத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தேகத்துல நான் அதியஜ்ஞமா இருக்கேன். ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யஜ்ஞாரூடானி மாயையா. கீதால 18வது சாப்டர்ல 66 ஸ்லோகத்துல வருது, 66 எவ்வளோ. அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். அப்ப ஹிருதயத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் தான் அதியஜ்ஞம் அப்படின்னு பேர். எங்க இருக்கார்? இந்த தேகத்துல தான் இருக்கார். ஹே தேகபிருதாம் வரஹா, தேகத்தை தாங்கி கொண்டிருப்பவர்களில் வரஹ அப்படின்னா வரன்றதுக்கு அர்த்தம் சம்போதனம். வரஹன சிறந்தவனே. ஏ அர்ஜுனா, தேகத்தை தாரணம் தேகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்கல்ல சிறந்தவனே அர்ஜுனா, நான் இந்த தேகத்திலேயே அதியஜ்ஞமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. எத்தனை கொஸ்டின் இங்க முடிஞ்சது? அதிபூத்தம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அதி தெய்வத்தம் சொல்லியாச்சு, அதி யஜ்ஞத்தையும் சொல்லியாச்சு. 3 6 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 7 முடிச்சிருக்கோமே, 6. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்தை சொல்லி பார்த்து முடிச்சிடலாம். அதிபூத்தம்னா என்ன அர்த்தம்? அத்தியாத்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட சுபாவம் சொல்லிட்டாங்க. பிரம்மத்தோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
பிரம்மத்தோட சுபாவம். இப்ப ஜீவ பிரம்மைவ நாப்பரக நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இந்த வெளியில இருக்கிற பிரம்மம் தான் தேகத்துல நானா இருக்கு, ஒரே கான்சியஸ்னஸ். அதான் இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம இருக்கிறது. இதுல அதி யஜ்யம்ன்றது பாத்தீங்கன்னா மாயா சக்தியை வச்சுக்கிட்டு அவர் ஆப்ரேட் பண்றவரா இருக்கார். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இயக்குறார், ஆள்றார். சுத்த பிரம்மம் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும் போதும் அது எதையும் பண்றது இல்லை, ஆதாரமா இருக்கு. உள்ள இருக்கும் போதும் அது எதையும் பண்றது இல்லை, ஆதாரமா இருக்கிறது. அங்க அந்த மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா இருக்கிறவர் என்ன பண்றார், அந்தர்யாமியா இருந்துகிட்டு கர்ம பல தாத்தாவா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சூப்பர்வைசர் பண்றார். உபதிரஷ்டாச்ச அனுமந்தாச்ச ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை பத்தின ஸ்லோகம் படிக்கும்போது இது முக்கியமா 13ல பாத்தீங்கன்னா சொல்லணும். ஈஸ்வரன் எப்படி இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது 13:22 சொல்லுது. இந்த தேகத்துல ஈஸ்வரன் இருக்காரே அதி யஜ்யமா, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா உபதிரஷ்டா, நம்ம பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அனுமந்தா, அனுமோதனம் பண்றாரு, எல்லாத்துக்கும் பண்ணு நம்ம என்ன பண்ணாலும் ஆமா சரி செய்யு நம்ம கூடயே ஹெல்ப் பண்றார். என் கூட பாத்தீங்கன்னா அவர் இருந்துகிட்டே இருக்காரு. நான் பண்ற எல்லா கெட்ட காரியம் நல்ல காரியம் எல்லா சிந்தனை எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் இருக்கார். அனுமோதனம் பண்றார், பண்ணுப்பா பண்ணு, நல்லா பண்ணு சாமி. நான் பாத்தீங்கன்னா நல்லா தியானம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணுப்பா, நல்லா பண்ணு. ஜபம் பண்ணலான் இருக்கேன், நல்லா பண்ணு. பூஜை பண்ணலான் இருக்கேன், நல்லா பண்ணு. அவனை அடிக்கலான் இருக்கேன், நல்லா அடி. அவனை பாத்தீங்கன்னா அவனோட வஸ்துக்கள் எல்லாத்தையும் அபகரணம் பண்ணன்னு நினைக்கிறேன், திருடிக்கலான்னு நினைக்கிறேன், நல்லா திருடு. பொய் சொல்லலாம்னு நினைக்கிறேன், நல்லா பொய் சொல்லு. அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், நம்ம பண்ற எல்லாத்துக்கும் அனுமோதனம் பண்றார். அது மட்டும் இல்ல, பர்த்தா போக்தா மகேஸ்வரக, அவர் என்ன அப்படின்னா என்னை தாங்குறார். அவர் தான் என்னை பாலனம் பண்றார், என்னை தாங்குறார். போக்தாவா உள்ள இருந்துகிட்டு அவர் தான் எல்லாத்தையும் போகம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாம நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிடலங்க, உள்ள இருக்கிற அவர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கார். போக்தா மகேஸ்வரக, அவர் தான் மகேஸ்வரன் சொல்லப்படுது. அவர் தான் பரமாத்மா இது இச்சா அப்யுக்தா, அவர் தான் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். எங்க இருக்கார் சுவாமி, தேகேஸ்மின் புருஷப்பரஹா. அம்மா ஜெயாமா பாத்துருங்க, அந்த ஸ்லோகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தேகேஸ்மின் புருஷப்பரஹா, பரப்புருஷனா உள்ள எதோடையும் டச் இல்லாம வெறும் சந்நிதி மாத்திரத்துல எல்லாத்தையும் பண்றவரா உள்ள அந்தர்யாமியா அந்த பரமாத்மா புருஷனா இருக்கார். அவர் தான் அதி யஜ்யம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இப்ப பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு அதிபூத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு பிராணிஜாத்தம் அதிகிருத்திய, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு, எதெல்லாம் பிராணி சமூகமா இருக்கோ ஜீவராசிகள் நம்ம சொல்றோம் ஜீவிக்கின்றவைகள், அந்த எல்லா ஜீவிக்கின்ற எல்லாத்தையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு எது இருக்கிறதோ அதுக்கு பேர் அதிபூத்தம் அப்படின்னு பேர். அதிபூத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நமக்கு வெளியில இருக்கிறது எல்லாம் அதிபூத்தம் தான். எதெல்லாம் உண்டாகி சுவாசிக்கின்றதோ, மற்ற மனுஷங்க, கொசு, எறும்பு, குரங்கு, நாய், எதெல்லாம் ஜீவராசிகளா பட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிபூத்தம் அப்படின்னு பேரு. ஏன்னா சுவாசிக்குது இல்ல, எல்லாம் பிராணிக்குது இல்ல. அப்ப பிராணிக்கின்ற பிராணன கிரியா பண்ற பிராணிஜாத்தம், பிராணிக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் பேர் பாத்தீங்கன்னா அதிகிருத்திய, அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு எது இருக்கோ அதுக்கு பேர் அதிபூத்தம் அப்படின்னு பேர். கஹாசௌ, யார் அது, யார் இருக்கா அது மாதிரி உள்ள யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஹாசௌ க்ஷரஹா க்ஷரதி இது க்ஷரோ. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நாசமாகுது. அதான் இந்த உலகத்துல இருக்கிற எதெல்லாம் தோன்றிச்சோ அது எல்லாம் நஷ்டமாகும், நாசமாயிடும். அப்ப நாசமாக கூடியதெல்லாம் க்ஷரம்னு பேரு. அந்த க்ஷரதி இது க்ஷரோ விநாசி பாவோ, விநாசத்தன்மையை உடையது எத்கிஞ்சித்து ஜனிமத்து வஸ்து, எதெல்லாம் உண்டாகிற தன்மையோடு இருக்கோ, உண்டானதாக இருக்கோ, எதெல்லாம் இந்த உலகத்துல உண்டானதா இருக்கும். உண்டாச்சுனாவே அதுக்கு என்ன இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும், நாசத்தை அடையும். அப்ப நாசத்தை அடையக்கூடியது எல்லாம் பேரு க்ஷரம்னு பேரு. அந்த க்ஷரம்னு சொல்லக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அதிபூத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முடிஞ்சு போச்சு. அதிபூத்தம்னா எதெல்லாம் உண்டாச்சோ, எதெல்லாம் நாசமாகுமோ அது எல்லாம் அதிபூத்தம், நம்ம பார்க்கறது எல்லாம். அதுக்கப்புறம் அதிபூத்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் புருஷகன்னு ஒரு வார்த்தை இருக்கு சுவாமி.
சூத்திரத்தை ஸ்லோகத்துல பாருங்க, அதிபூத்தம் க்ஷரோபாவகா. அதிபூத்தம்ன்றது வந்து எதுனா க்ஷரோபாவம், நாசமடையக்கூடியதா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதிபூத்தம். புருஷஸ்ச அதிதெய்வதம் இருக்கா. அதிதெய்வதம்னா என்ன சுவாமினா புருஷனுக்கு பேர் தான் அதிதெய்வதம் அப்படின்னு பேர். அதிதெய்வதம்னா என்ன சுவாமி, புருஷன்னா என்ன சுவாமி. நேற்று கூட லட்சணம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல புருஷன் பார்த்துட்டு இருக்கோம். என்ன புருஷன்னா என்ன அர்த்தம், நிறைய லட்சணம் பார்த்தோம் நேற்று. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டீங்க அப்படின்னா புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா விற்பத்தி ஆச்சாரியார் சொன்னார். ஆனால் நான் பாடம் முடியும் போது உங்களுக்கு சொன்னேன், நிறைய லட்சணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட புருஷன் அப்படின்றதுக்கு 2 லட்சணம் தான் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரணத்வாத் புருஷா ஒரு லட்சணம், பூரணத்வாத் 2 மீனிங் இருக்கு. பூரணமா இருக்கிறதுனால புருஷன். இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது அப்படின்னா ஈஷாவாசியம் இதம் சர்வம். இந்த மொத்த ஜெகத்தும் பிரம்மைவ சர்வம். இந்த மொத்த ஜெகத்தும் வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும் பூரிச்சு இருக்கு, எல்லாத்தையும் பூரணம் பண்ணி இருக்கிறது. அதனால ஆத்மாக்கு பேரு, கான்சியஸ்னஸ்க்கு பேர் என்ன பேரு, புருஷகன்னு பேர், பிரம்மத்துக்கு பேர். இதே வந்து பாத்தீங்கன்னா பூரணத்துவாத் புருஷக. பூரணத்துவாத்னா கான்சியஸ்னஸ் வரல, 10 நாளா 15 நாளா வரல, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னும் துக்கம் இல்லை. கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும் கான்சியஸ்னஸ் வராமல் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க, பெட்லேயே இருப்பாங்க. அப்போ அந்த புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிருப்பாரா? கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஆயிருக்க மாட்டார். அப்போ இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எது தெரியுங்களா பூர்த்தி பண்ணுது, பூரணம் பண்ணுது, இந்த கான்சியஸ்னஸ் தான் பூரணம் பண்ணுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தானும் பூரணமாக இருக்கிறது, அதே நேரத்தில் மற்ற எல்லாத்தையும் பூரணம் பண்ணுறது எதுவோ. பூரணத்வாத் பூரணாத், பூரணமா இருக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் பூரணம் பண்றதுனாலையும் இந்த ஆத்மாக்கு பேரு புருஷகான்னு பேர். 1. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எனக்கு தெரியலையே சுவாமி, எல்லாம் வந்து பிரம்மம்னு எனக்கு தெரியலையே. அப்ப ஞானிகளோட நிலையில இருந்து பூரணத்வாத்து பூரணாத் என்ற லட்சணம் ஞானிகளோட பார்வையில சர்வம் பிரம்மமயம்னு பாக்குறாங்க. அதனால அது புருஷகான்னு பேர். அதே இடத்துல அஜ்ஞானிகளுக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானிகளுக்கு இந்த தேகத்தை வியாபிச்சு அந்த பகவான் தான் இருக்கார். ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவானை தெரியாமையே இருக்கும், இந்த ஆத்மாவை தெரியாமையே இருக்கும். அப்போ இந்த தேகத்துல வந்து அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் வேக்கப் ஆகல, நம்ம அறியாம இருக்கோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரி சயனாத் புருஷக. புரினா இந்த புறத்துல, இந்த தேகம்ன்ற பட்டணத்துல ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கணுவிலையும் வியாபிச்சு கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு, கில்னா வலிக்குதா, எங்க தொட்டாலும் தெரியுதா? ஆமா தெரியுது சுவாமி. அப்போ எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ அங்கெல்லாம் அவர் இருக்கார், அந்த பரமாத்மா தான் இருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த உணர்வை விட்டுட்டோம், பேச விட்டுட்டோம். அவர் தான் அறிவா உணர்வா இருக்கார், எங்க தொட்டாலும் எனக்கு தெரியுது. பாருங்க, இப்ப லைட்டா நான் முடிய தொட்டோன்னு எனக்கு தெரியுது, முடிக்கு கீழே வந்து அவ்வளோ சென்சிட்டிவ் இருக்கு, நான் இன்னும் ஸ்கின்னை தொடலை, இந்த முடியை டச் பண்ணோன்னு எனக்கு தெரியுது. ஐயோ, அப்ப என்ன அர்த்தம், அந்த உணர்வா பகவான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த மொத்த தேகத்திலையும் சயனம் பண்ணிட்டு இருக்கார். நடராஜ இது ஸ்ரீரங்கன் இவர் மாதிரி ரங்கநாதர் மாதிரி ஆனந்தமா படுத்திருக்கார், நம்ம அறியாம இருக்கோம். அதனால அவருக்கு பேரு புருஷன்னு பேர், இந்த சரீரம் ஃபுல்லா வியாபிச்சு இருக்கிறதுனால. ஆச்சாரியார் சொல்றாரு பாருங்க, புருஷகன என்ன அர்த்தம், பூர்ணம் அனேன சர்வமிதி. இந்த புருஷனால, இந்த ஆத்மானால எல்லாம் பூரணத்தை அடையுது. அதனால இவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புருஷன் அப்படின்னு பேர். என்ன லட்சணம் இது, பூரணாத்து புருஷன். பூர்ணத்துவாத்துனா என்ன அர்த்தம், அவர் பூர்ணமா இருக்கிறதுனால புருஷன் பேரு. பூரணாத் அப்படின்னா அது 2வது லட்சணத்துல வந்துருது. புருஷக பூர்ணம் அனேன சர்வம், இந்த சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பூரணம் பண்றார். மற்றதெல்லாம் டெட் பாடி, வெறும் ஜடம். எப்ப இந்த கான்சியஸ்னஸ் சேருதோ அப்பதான் இது உயிர் உள்ளதா ஆகுது, பூரணம் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டை கட்டி வச்சிடுறாங்க, வீட்டை கட்டி வச்சுட்டு ஒருத்தர் குடி போகாம இருந்தா அது என்னவாகும், பூர்ணம் ஆயிடுமா?
ஒரு ஆள் உள்ள போனா தானே வந்து அது ஒரு ஒரு லைவா இருக்கும் அது வீடு. அதே மாதிரி இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபிட்டா இருக்கு, எல்லாம் ஃபிட்டா இருக்கு. நான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சார், ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் நல்லா திடகாத்திரமான கிரிக்கெட் விளையாடுறவர் என் கூட. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டு பாடி, பக்கா அத்லெட். அவர் நல்ல பாடி. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஆக்சிடென்டலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாச்சு. போய் பார்க்குறோம், பாடி எல்லாம் அப்படியே இருக்குது. நாங்கள் தான் க்ளீன் பண்ணோம், அவர் குளிப்பாட்டினது எல்லாம் பண்ணது. ஆச்சரியமாக இருந்துச்சு. பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் இல்லை, அப்படியே இருக்காரு. என்னால் அப்படியே இன்னும் மறக்க முடியல. கை காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோப் போட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி நல்லா வந்து ஃபிட் பண்ணி அவரை உட்கார வச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணும்போது தான் பார்க்குற எல்லாம் இருக்குங்க. தலை இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து அன்னைக்கே வந்து ஸ்மசானத்துக்கு கொண்டு போயிட்டோம், ஸ்மெல் வரக்கூடாதுன்னு. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கு. ஆனால் ஒன்று கம்மியாக இருக்குங்க, கான்சியஸ்னஸ் போயிடுச்சுங்க. உயிர் போயிடுச்சு. அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுதோ, இந்த தேகம் எல்லாம் இருந்தாலும் அந்த பூர்த்தி பண்ணக்கூடிய அந்த உயிரும் உணர்வும் இருக்குல்ல, இதாங்க புருஷன். அந்த உணர்வு போயிடுச்சு அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு, வேஸ்ட், எல்லாம் போச்சு. கொஞ்சம் ஒரு 4 நாளில் வந்து என்ன ஆகிடும், 4 நாளில் டீகம்போஸ் ஆகி பாடி போச்சு. ஒன்று சாம்பல் தான் மிச்சம். எரிச்சிட்டோம் அப்படின்னா சாம்பல் தான் மிச்சம், பூரணம் இல்லை. அப்போ இந்த தேகத்தை, இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் பூரணம் பண்ணக்கூடியது எதுவோ, இதனால் எல்லாம் பூரணமாவதால் இதற்கு பெயர், இந்த கான்சியஸ்னஸ்க்கு பேரு, பிரம்மத்துக்கு பேரு, ஆத்மாக்கு பேரு புருஷகன்னு பேரு. அது மட்டும் இல்ல, அஜ்ஞானிகளுக்கு என்ன சுவாமி ஆச்சாரியர் போட்டார், புரி சயனாத்வா. அஜ்ஞானிகளோட திருஷ்டியில இந்த தேகத்துல வந்து உள்ள இருந்தாலும் அறியப்படாமல் இருக்கு, இந்த புறத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால, சயனம் பண்றதுனால, படுத்து இருக்கிறதுனால இவருக்கு பேர் புருஷன்னு பேர். ஆதித்யா அந்தர்கதோ ஹிரண்ய கர்ப்பக. யாரு புருஷன் கேள்வி வருது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ்னோபனிஷத்து படிக்கணும். பிரஷ்னோபனிஷத்துல சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுதான், எது இருந்தா நான் இருப்பேனோ, எது வெளியில கிளம்பி போனா நான் கிளம்பி போயிடுவேனோ, அது மாதிரி எனக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சது. அதுக்கு ஒரு மீடியமா என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிராணம் அசுரிச்சத்தை. சுத்த பிரம்மம் மாயையோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பேரு. நம்ம தான் ஈஸ்வரன் சொல்றோம், அது பிரம்மமா தான் இருக்கு, ஒரே பிரம்மம் தான். நம்ம பார்வையில அவர் வந்து கிரியேட்டர்னு ஈஸ்வர தன்மையை கொடுக்கிறோம். ஈஸ்வரன் வந்து அவ்வியக்தம்னு பேர், அவர் வெளிப்படாதவர். எல்லா ஜீவராசிகளையும் கான்சியஸ்னஸா அவர் இருக்கார் ஈஸ்வரன். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயோ நான் நிறைய காரியம் பண்ணணுமே, என்ன பண்றது, எனக்கு ஒரு மீடியேட்டர் வேணுமே அப்படின்னு பிராணனை படைத்தார். பிராணனுக்கு என்ன பேரு, சூத்திராத்மான்னு பேரு சொல்லியிருக்கேன்ல. அந்தர்யாமி தன்னோட டைலூஷன் ஃபார்முக்கு வரும்போது சூத்திராத்மான்னு பேரு. சூத்திராத்மாக்கு இன்னொரு பேர் என்னது, ஹிரண்ய கர்ப்பர், வெளிப்பட்டவர். இந்த சிருஷ்டியில முதல் பர்சன் யாரு அப்படின்னா அவர்தான் கர்மபல தாத்தான்னு பேரு. எல்லா ஜீவர்களுடைய கர்ம பலன்களையும் தாங்குகின்றார். சமஷ்டி பிராணன், சமஷ்டி புத்தி, சமஷ்டி மனசு, இந்த மூணுத்துக்கும் சேர்ந்த சுரூபம். ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி, இந்த மூணும் சேர்ந்து இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மான்னு பேரு. அவர் எங்க இருக்காருன்னா ஆதித்ய அந்தர்கதோ, சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கின்ற புருஷன். சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கிறவர் யாரு, ஹிரண்ய கர்ப்பகா. அந்த சூரியனை பாருங்க, கண்ணு கூசும்ல, அந்த பிளேட் ஒரு கோல்டு பிளேட் போட்டு மூடின மாதிரி இருக்கு சூரியன். நம்ம பார்க்க முடியல ரொம்ப நேரம், கண்ணு கூசுதுப்பா அப்படின்றோம். பொன்னொலியா அப்படியே ஹிரண்ய கர்ப்பகான்னு பேரு. செஞ்சடையோன்னு பரமாத்மா, இவரு சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சடையோன்னு அப்படின்னு வர்ணனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. எப்படி இருப்பாரு சிவபெருமான், எப்படி இருப்பார், அந்தர்யாமி ஹிருதயத்தில் இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படின்னா அப்படியே கோல்டு ஹேர்ப்பா வருது. அவரோட ஸ்மசுரு ஹிரண்ய ஸ்மசுரு, ஹிரண்ய கேசக, பொன்னார் மேனியனே, தமிழ்ல பாடும்போது பொன்னார் மேனியனே சிவபெருமானை பாடும்போது. அதே மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல இருக்கு. ஜடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொன்னால ஆன ஜடையாம். இந்த சரீரமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசுரு இருக்குல்ல, இந்த ரோமங்கள் இருக்குல்ல சரீரத்துல, இதெல்லாம் கோல்டாம்.
அப்படிப்பட்ட ஆள் வந்து ஒரு மண்டபத்துக்குள்ளார இருக்கார். எந்த மண்டபம்? ஹிருதயத்தில் இருக்கார் அப்படின்னு. அப்ப ஹிரண்ய கர்ப்பரையும் கோல்டு பெர்சனா தான் சொல்லியிருக்கு. பொன்னொலியா, பொன்னொலினா என்ன சாமினா கான்சியஸ்னஸ், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பரும் எப்படிப்பட்ட ஒரு சூத்திராத்மாவும், அவரும் ஹிரண்ய கர்ப்பர், கோல்டன் எக், பெரிய எக் அவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர் சர்வ பிராணி கரணானாம் அனுகிராக, ரொம்ப முக்கியமான இதெல்லாம். சர்வ பிராணிகளுடைய கரணங்கள் இருக்கு பாத்தீங்களா. நான் காலையில வரும்போது இதை நீங்க டெய்லி இதை பண்ணணும். நான் அதுக்காக தான் சொல்றது உங்கள்கிட்ட. நான் டெய்லி காலையில வேக்கப்பாரோட மாத்திரத்துல சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமஸ்காரம் பண்ணி டெய்லி என்னோட முதல் தாட்டு, பகவானே நீதான் என்னுடைய சுவாசமா இருக்கா. என்னது? ஜீவனம் சர்வபூதேஷு, முதல்ல 7வது சாப்டர்ல பார்த்தோம். நீதான் என்னுடைய ஜீவனமா பிராணனா இருக்க, நீதான் என்னுடைய புத்தியா இருக்க, நீதான் என்னுடைய மனசா இருக்க, நீதான் என்னுடைய இந்திரிய சக்தியா இருக்க. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நான் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட கொஞ்சம் டல்லா வாய்ஸ் இருக்கும்போது, சுவாமி கொஞ்சம் வாய்ஸ் இல்லாம இருக்கு, கொஞ்சோண்ட அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சுவாமிகிட்ட தான் பிரார்த்தனை பண்றது. நீதான் என்னுடைய வாக்கா இருக்க, என்னுடைய ஆக்ஷனா நீதான் இருக்க, எல்லாமா அவர் தான் இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது சர்வ பிராணி கரணானாம், எல்லா பிராணிகளுடைய கரணங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் என்னவா இருக்கார் அப்படின்னா எனர்ஜியா இருக்கார். எனர்ஜி எது? பிராணன், சூத்திராத்மா. அந்த எனர்ஜிக்குள்ளார பிராணனுக்குள்ளார யார் இருக்கா? அந்தர்யாமின்னு சொல்ற கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? பிராணசக்தி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல, காதுல, மூக்குல, வாயில எல்லாத்துலயும் இருந்துகிட்டு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அனுகிரகம் பண்றதா இருக்கு. அதனால எல்லா பிராணிகளுடைய கரணங்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியது சக அதிதெய்வதம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிதெய்வதம்னு சொல்லக்கூடியவர் யாரு? ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு அதிதெய்வதம்னு பேரு, சூத்தராத்மாக்கு பேரு அதிதெய்வதம் அப்படின்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பரோட வேற 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 ஃபார்ம் தான் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளும். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறது. 2 தேவதை, பிரதான தேவதை. ஒன்று அந்தர்யாமி ஈஸ்வரன், யாரு? சிவபெருமான். இன்னொரு அவரோட வேற ஒரு ஃபார்ம் சூத்திராத்மா, விஷ்ணு. ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. இந்த 2 பேரை மட்டும்தான் வேதாந்தம் படிக்கிறவங்க கிரகணம் பண்ணணும் சொல்ல போறோம். இதெல்லாம் வந்து இனி வரக்கூடியது 2 தான். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் வியாக்கியானம் பண்ண நல்லா இருக்கும். நாளைக்கு கிளாஸ் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओं श्री गुरुभ्यो नमः. हरिः ओं. ओं गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. नारायण नारायण नारायण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम नारायण नारायण नारायण. नमस्कारम जी, नमस्कार नमस्कार नमस्कारम. हरि ओम हरि ओम.
நமஸ்காரம் நமஸ்காரம்.